பறவைகளுக்கு தானியமும் போடுவான். மரங்கனை காப்பான். உதவி செய்யும் மனசு நிறைந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை மட்டும், கிராமத்துக்கு பெருமை வாங்க வேண்டும் என்பதுதான். பழனிக்கு ஜானு என்ற தோழி. அவள் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் பயப்படக்கூடியவள். அதே கிராமத்தில் குபேரி என்ற ஒரு சிறுவன். அவன் எப்போதும் தன்னை பற்றியே பெருமை பேசிக் கொண்டிருப்பான். மற்றவர்களை சிரிக்க வைக்கும் பழக்கம் இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அனைவரையும் கூப்பிட்டு அறிவித்தார். காட்டை பாதுகாக்க நல்ல செயல்கள் போட்டி நடக்கிறது. நல்ல செயலும் தைரியமும் காட்டும் சிறுவனுக்கே பொற்குஞ்சு விருது என்பது கேட்டவுடனே கிராம குழந்தைகள் எல்லோரும் உற்சாகமடைந்தனர். அடுத்த நாள் முதல் அனைவரும் முயற்சியில் இறங்கினர். ஜானு கிராமம் முழுவதும் குப்பைகளை எடுத்து சுத்தம் செய்தாள். சிலர் சிறிய மரக்கன்றுகள் நட்டார்கள். குபேரி மட்டும் தன் செயலை காட்ட புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் பழனி ஓரிடத்திலும் புகழுக்காக ஓடவில்லை, உண்மையாக நன்மை செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தினான். ஒரு மாலை பழனியும் ஜானுவும் காட்டுப் பகுதியில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது எங்கோ தொலைவிலிருந்து ஒரு சின்ன குட்டி ஆட்டின் அழுகை கேட்டது. மே மே என்ற சத்தம் அவர்கள் இருவரையும் அதிரச் செய்தது. அவர்கள் ஓடி சென்று பார்த்தார்கள். ஒரு ஆழமான குழியில் சிறிய ஆட்டுக்குட்டி விழுந்து துடித்துக் கொண்டிருந்தது. ஜானு பயந்து கத்தினாள். பழனி, கீழே ஆபத்திற்கு, நம்மால் முடியாது. பழனி தைரியமாக சொன்னான், உயிரை காப்பது நம்ம கடமை. மெதுவாக குட்டியை மேலே இழுக்கத் தொடங்கினான். குட்டி பயந்து துடித்தாலும் பழனி ஒரு நொடிக்கும் விடாமல் முயன்றான். பல நிமிடங்களுக்குப் பிறகு இறுதியில் குட்டி காப்பாற்றப்பட்டது. அந்த நேரத்தில் காகங்கள் கூச்சலிட்டன. மழை வரப்போகிற அறிகுறி. பழனி உடனே ஜானுவையும் குட்டியையும் பாதுகாப்பாக அருகிலிருந்த ஓலை குடிசைக்குள் அழைத்துச் சென்றார். வெளியில் பெரிய மழை கொட்டி கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே பழனியின் மனம் மட்டும் அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் காலை பழனி காட்டில் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினான் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. எல்லோரும் பழனியின் துணிச்சலையும் பெருமையுடன் பேசினார்கள். போர்க்குஞ்சு விருது வழங்கும் நாள் வந்தது. கிராமம் முழுவதும் ஒன்று கூடியது. ஆசிரியர் மேடையில் வந்து அறிவித்தார், இவ்வாண்டின் போர்க்குஞ்சு விருது உண்மையான நன்மையும் தைரியத்தையும் காட்டிய பழனிக்கு வழங்கப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டினர். ஜானு மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டாள். குபேரி பழனியிடம் நெருங்கி வந்து சொன்னான், நீதான் உண்மையான வீரன் பழனி, நானும் இனி நன்மை கற்றுக்கொள்கிறேன். இந்த கதையின் முடிவுகை காட்டிக் கொடுக்காம செய்யப்பட்ட உண்மையான நன்மையை. தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, பயத்தை தாண்டி நன்மை செய்வதுதான் தைரியம். இது போன்ற கதைகளை கேட்பதற்கு லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.